அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இந்த பதிவு அவசர பதிவு. நாளைக்கு ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் காலையில் எந்திரிச்ச உடனே இப்போ நான் சொல்ல போகிற வார்த்தையை மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும், உங்கள் வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் நிலச்சி இருக்கும், மகிழ்ச்சி பொங்கும், 16 வகையான செல்வங்களும் உங்கள் வீட்டில் சேர ஆரம்பிக்கும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து இதே மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. நாளைக்கு புதன்கிழமை. இந்த புதன்கிழமை விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். நாளைய நாளில் நமக்கு விநாயகர் சதுர்த்தியும் இருக்குது. ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தியில் தான் விநாயகர் அவதரித்தார். அந்த வகையில் விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த புதன்கிழமை நாளோட வரக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்தி கூடுதல் சிறப்பு. இந்த நாளை தவற விடாமல் நாம் பயன்படுத்திக்கும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளும் கஷ்டங்களும் தோஷங்களும் நீங்கும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். சரி, இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தீராத பண கஷ்டம் இருக்குன்னு சொல்கிறவங்க, கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கட்டையை பீரோவில் வச்சாலே போதும், அதிர்ஷ்டம் இருந்தால் இந்த கட்டை உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அடுத்ததாக 2வது வீடியோவில் ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரில் இந்த 3 பொருட்களை சேர்த்தாலே போதும், உங்களுக்கு இருக்கக்கூடிய வறுமை நீங்கும், பணம் தாறுமாறாக சேரும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளும் கஷ்டங்களும் நீங்கும். அடுத்ததாக 3வது வீடியோவில் இந்த ஒரு வரியை 11 முறை எழுதி மறைச்சு வச்சாலே போதும். இப்படி மறைச்சு வைக்கும்போது என்ன வரம் கேட்டாலும் உங்களுக்கு கிடைச்சே தீரும்னு சொல்லி இன்னொரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பற்றி சொல்லியிருக்கேன். அடுத்ததாக 4வது வீடியோவில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் எந்த ஒரு பொருளும் சேர்க்காம அந்த வீடியோவில் சொல்லியிருக்க முறைப்படி சூட்சமமான முறையில் நீங்கள் குளிக்கும்போது நிச்சயமாக 16 வகையான செல்வங்களும் உங்கள் வீட்டில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதே வீடியோவில் நிலைவாசலில் செய்ய வேண்டிய இன்னொரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பற்றியும் சொல்லியிருக்கேன். இந்த 4 வீடியோவோட லிங்க்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்லையும் மேலே ஐகார்ட்லையும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமாக செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாளில் நீங்கள் அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தும் செய்யலாம், உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தும் செய்யலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது. அடுத்ததாக இந்த பரிகாரத்தை நாளைக்கு எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலையில் நீங்கள் எப்போ எந்திரிக்கிறீங்களோ அந்த டைமில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. காலையில் எந்திரிக்கும் போது நம்ம ஆழ் மனசு விழிப்பு நிலையில் இருக்கும். அந்த நேரத்தில் நாம் பார்க்கக்கூடிய விஷயங்களும் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் நாம் நினைக்கக்கூடிய நம்ம எண்ணங்கள் இது எல்லாத்துக்குமே பல மடங்கு சக்தி இருக்குது. அந்த வகையில் நாளைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே இப்போ நான் சொல்ல போகிற வார்த்தையை சொல்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். இந்த பரிகாரத்துக்கு எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது. நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதுமானது. நம்பிக்கையே இல்லாமல் இதையும் செஞ்சுதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சாலும் அது எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த பரிகாரமாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு பலன் கிடைக்காது. அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நாளைக்கு காலையில் எந்திரிச்சு நீங்கள் தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்கள் 2 உள்ளங்கையையும் நல்ல சூடு வர்ற மாதிரி தேய்ச்சிட்டு உங்கள் முகத்தில் ஒத்தி எடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் 2 உள்ளங்கையையும் ஒன்றா சேர்த்து வானத்தை பார்த்த மாதிரி வச்சுக்கிட்டு உங்கள் 2 உள்ளங்கையிலையும் கண் முழிச்சு பாருங்கள். இப்படி கண் முழிக்கும் போது உங்கள் 2 உள்ளங்கையிலையும் மகாலட்சுமி தாயார் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்கள்.
அடுத்ததா இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய அஃபர்மேஷனை 3 முறை 3 டைம்ஸ் மட்டும் நீங்கள் சொன்னாலே போதுமானது. இங்கிலீஷ்லையும் அஃபர்மேஷன் கொடுக்குறேன், தமிழ்லையும் அஃபர்மேஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் அஃபர்மேஷன் சொல்லுங்கள். முதல்ல இங்கிலீஷில் சொல்லி காமிக்கிறேன். ஐ வெல்கம் மணி, சக்ஸஸ் அண்ட் ஹாப்பினஸ் வித் விநாயகர்ஸ் பிளெஸ்ஸிங். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். ஐ வெல்கம் மணி, சக்ஸஸ் அண்ட் ஹாப்பினஸ் வித் விநாயகர்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ். விநாயகரின் அருளால் பணம், வெற்றி, மகிழ்ச்சி அனைத்தையும் நான் வரவேற்கிறேன். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். விநாயகரின் அருளால் பணம், வெற்றி, மகிழ்ச்சி அனைத்தையும் நான் வரவேற்கிறேன். இந்த மாதிரி இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ 3 முறை மட்டும் நீங்கள் சொன்னாலே போதுமானது. இப்படி சொல்லி முடிச்சுட்டு திரும்பியும் விநாயகர்கிட்ட இந்த வருஷம் ஃபுல்லாகவே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படணும், வெற்றியும் மகிழ்ச்சியும் செல்வமும் சேரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்கள் எப்பயும் போல் உங்கள் வேலையை பார்க்கலாம். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.